ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா 200 பேர் பங்கருக்குள்ள இருக்கிறாங்க. ரஃபாவுடைய பங்கர்லன்னு நம்ம சொன்னோமே, அங்கிருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே வந்திருந்தாங்க. வெளியே வந்திருந்தாலும் சிலர் சுட்டு தள்ளப்பட்டாங்க இஸ்ரேல் ராணுவத்தால. ஏன்னா அங்கிருந்து பங்கருடைய வாயில் வழியாக எத்தனை பேர் வர முடியும்? ஒரே நேரத்துல ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி வெளியே வருவாங்க. ஆனா அங்க இஸ்ரேல் ராணுவம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது அந்த எல்லோ பார்டருக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப ஒரு வாயில் இருந்து ஒரு 4-5 பேர் வராங்கன்னா அவங்கள சுத்தி ஒரு 50-60 பேர் என்ன பண்ணியிருந்தாங்க? தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. தாக்குதல் கூட நடத்தினாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, குண்டு போட்டிருந்தாங்க. தரையில வர்றவங்கள அவங்களே பங்கர்ல இருந்துட்டு இத்தனை நாள் கழிச்சு வராங்க, 2-3 மாசம் கழிச்சு வராங்கன்னா அவங்க உணவு இல்லாம அங்க இருக்க முடியாம தான் வெளியே வராங்க. அவங்களே ரொம்பவே பார்க்கும்போது சண்டை போடுறதுக்கு கூட வலிமை இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்கள தாக்குறதுக்கு இஸ்ரேல் எடுத்த முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் சண்டை கூட கிடையாது. அதுக்கு கூட இஸ்ரேல்கிட்ட ஆள் இல்லாம என்ன பண்ணிருக்காங்க? வான் தாக்குதல் பண்ணி நிறைய பேர்த்த உயிரிழக்க செய்திருக்காங்க. இருந்தாலும் இன்னும் முழுசா அதுல இருந்து எல்லாரும் வெளியே வரல. அதே நேரத்துல எல்லாரும் இறக்கவும் இல்லை. நிறைய பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. ஒரு 12 பேர் வெளியே 8 பேர் தப்பிச்சு போய் 4 பேர் இறந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு நம்ம செய்தி பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் 2 பேர் வெளியே ஒரு 1 மணி நேரம் துப்பாக்கி சூடுல ஈடுபட்டிருக்காங்க. வந்தது முதல்ல 4 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் நின்று சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேர் சுட்டு தள்ளினதுக்கு பிறகு அடுத்த 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க? ரொம்ப நேரம் நின்று சண்டை போட்டுட்டு அவங்க உள்ள போயிருக்காங்க. இந்த முதல் 2 பேர் இறந்ததுக்கு பிறகு அந்த பின்னாடி இந்த 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க? இதுக்கு மேல நிலைமை கொஞ்சம் சீரா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் பங்கருக்குள்ளேயே போயிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவத்துக்கு அந்த பங்கரை என்ன பண்ணிடணும்? ஏதாவது பண்ணியாவது அழிச்சிடணும். அந்த பங்கருக்குள்ள இருந்த யாருமே வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களும் என்னென்னமோ முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியிலேயே இருக்கிறாங்கன்னு தான் பேரு. இன்னும் கூட அந்த பங்கருக்கு எந்த பக்கமா போகுது, எவ்வளவு தூரத்துல அவங்க இருக்கிறாங்க, எப்படி அதை அழிக்க முடியுங்கிறத தெரிஞ்சு கொள்ளாமே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த வாசல்ல காத்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும். எந்த வழியாக வெளியே வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. இவங்க பார்த்த அந்தந்த இடத்துல ஒரு கேம்ப போட்டு என்ன பண்ணிருக்காங்க? அங்க போராளிகள் வந்தா சுட்டு தள்ளலாம், வான் தாக்குதல் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில கூட ஒரு 2 மாசம் ஆன நிலைமையில கூட உள்ள இருந்து வந்த போராளிகள் வீர சண்டைகள் தான் போட்டுட்டு போயிருக்காங்க. மடிந்தவர்களும் பாத்தீங்கன்னா சகிதானவர்கள் தான். மடியாம சண்டை போட்டுட்டு திருப்பி உள்ள போனவங்களும் ரொம்பவே வீரமிக்கவர்கள் தான் சொல்லணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையிலேயே பேசியிருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் தான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு போரை நிறுத்திட்டு பிணைக்கேதிகள் வாங்கினதுக்கு பிறகு ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுல இந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வேற, நான் கண்டிப்பா அந்த 200 பேர்த்தையும் வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி அவரும் அதை பத்தி எதுவுமே ஆக்ஷன் எடுக்காம இருந்துட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம காசா மக்களுக்காக அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் இதை பொறுத்து போய் கொண்டிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பக்கம் இப்படி ஒரு நிலைமை இருந்தா இன்னொரு பக்கம் இன்னைக்கு என்ன இருக்குன்னா கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. கடல் கொந்தளித்ததன் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா கடல் நீர் உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது காசாவில ஏற்கனவே மழை வெள்ளம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுல கூட ஒரு நல்லதை இறைவன் வச்சான். இப்ப கடல் கொந்தளிப்பு மூலமாக கடல் நீர் மக்கள் இருக்கக்கூடிய அந்த கிளிண்ட் பகுதிகளுக்குள்ள எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நீர் உள்ள புகுந்து அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் இயற்கை பிரச்சனைகள் இப்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. இந்த கிளைமேட் சீசன்ல நிறைய இயற்கை சார்ந்த பிரச்சனைகள், பனிப்பொழிவுகள் இருக்கு. பனிப்பொழிவுனா நம்ம இங்கெல்லாம் காஷ்மீர்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பனிப்பனியா இருக்குது. ஃபுல்லா ஐஸ் கட்டியாகவே இருக்குது. அந்த மக்கள் அங்க ஏற்கனவே வீடு இல்லாத மக்கள் வெளியே எப்படி ஐஸ் கட்டிலாம் தாங்குவாங்கன்னே தெரியல. அதனால கிளைமேட் ப்ராப்ளம் அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இப்படி பொதுமக்களே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தா மறுபக்கம் இஸ்ரேல்ல ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. எதுக்காகனா, நான் மறுபடியும் நீங்க போரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஆரம்பிச்சிட்டா நீங்க மறுபடியும் என்ன சொல்லக்கூடாது, எங்களை ஆர்த்தடாக்ஸ் யூதர்களையும் போர்ல கலந்துக்க சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. ஏன்னா நெத்தனியா ரூல்ஸ் போட்டிருக்காரு. ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த யூத குலத்திலேயே உயர்ந்தவங்க. அவங்க போர்ல கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி நெத்தனியா என்ன பண்ணிட்டாரு? போர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க, ஆர்த்தடாக்ஸ் யூதர்களும் கலந்துக்கோங்கன்னு போட்டிருந்தாங்க. ஆனா அவங்க இப்ப போரே நின்னாலும் கூட அந்த ரூல்ஸ் என்ன பண்ணுங்க, எடுத்துருங்க. இல்லாட்டினா நாளைக்கு மறுபடியும் போர் ஆரம்பிச்சா கூட எங்களை சண்டை போட கூப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இங்க காசால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இயற்கையிட்ட கூட போராடி வாழ்ந்துட்டு இருக்காங்க போராளிகளாக. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப சொகுசா இருக்கிறது தான் விருப்பப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த சொந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டுல நிம்மதி இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. இறைவனே போதுமானவன். இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான தகவல்.